கற்றுக்கிட்டு மகாகுமார். என்னுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக கடந்த 4 நாட்களாக சமூக வலைத்தளத்தையும் மீடியாக்களும் தவறான செய்தி வருது. அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளேன். இந்த பேப்பரில் இருந்த டாக்குமெண்ட்டும் இருக்குது. 1/12 பழைய சர்வே நம்பர், இப்போ 1/18. இந்த சர்வே நம்பரில் எனக்குள்ள 19 செட்டு இடம். அதுக்குள்ளே கம்ப்யூட்டர் சிட்டா, பட்டா, ஆதாரம், அதுக்கு இல்லாமல் எனக்கு பாக விடுதலை, எங்கள் அப்பா வாங்கின பத்திரம், இது இல்லாமல் நம்மளுடைய மாவட்ட நீதிமன்றத்தில் வழங்கிய உத்தரவு ஆகியவை இந்த கையில் இருக்குது. இதை நீங்கள் தான் பத்திரிகையாளர், நீங்கள் தான் இதை பார்த்துட்டு உண்மை நிலவரத்தை கண்டறிந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா கேட்டுக்கொள்ளுங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி பக்கத்தில் இருக்கவங்க தூண்டுகோள். மாவட்ட வகையாளர் கோர்ட்டில் தீர்ப்பு இருக்கின்ற காரணத்தினால இதை நான் ஆர்டர் போட்டு அனுப்பிடுறேன், கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு முடிவாயிட்டு ஆர்டர் போட்டு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, பல ஆண்டுகளா தங்களுடைய அவங்க தவறான தகவலை யாராக கொடுத்தாங்க. எங்கள் அப்பா அங்கே வாங்கினது 85 இடம், 87 எக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, 89 ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. அதுக்கான பத்திரங்கள்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், ப்ரெஸ் கிளப்புக்கு அனுப்பிடுறேன், பார்த்துங்க. இந்த இடத்துல தொடர்ந்து எங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அவங்க பக்கத்து விடுங்கிறதுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி நமக்கு பிடிக்காத எதிரிகள் தூண்டி விடுறது தான் இது. இந்த சர்வே நம்பர் வேறு, அவங்க வச்சுருக்கிறது வேறு. அவங்க சர்வே நம்பர் 1/12 புது நம்பர் 1/30. அவங்கள்ட்ட இருக்க பத்திரம் பன்னீர்செல்வம்னு வச்சிருக்காங்க. அந்த பன்னீர்செல்வம் வாங்கின செண்டை பக்கத்தில் வித்துட்டார், கணேசன் வித்துட்டார். அதுக்கு அந்த சர்வே நம்பருக்கு இந்த சர்வே நம்பருக்கு எந்த விதமான உள் தொடர்ச்சி, மின் தொடர்ச்சி, பின் தொடர்ச்சி கிடையாது. அதை புரிஞ்சிக்காமல் வேண்டும்னே செய்கிறாங்க. நீங்களே உங்கள் செல்ஃபோனில் போட்டு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இந்த சர்வே நம்பர் என்ன, அந்த சர்வே நம்பர் என்ன.